பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரின் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது ஏன்? கர்த்தருடைய பிள்ளையை, நம்மளுடைய குறைகள் நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் இன்னொருத்தர் குறிச்சு அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் என்று நம்ம மார்க் போடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தர் குறிச்சு பேச நம்மளுக்கு எந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. நம்ம யாரை குறிச்சும் தீமையான வார்த்தைகளும் எந்த குறை பிடிச்ச வார்த்தைகளும் நம்ம பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையை யார் என்றால் நம்ம தான். நம்ம குடும்பங்கள்ல நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்குமானாக்கா, நம்மளுடைய பிள்ளைகள் மத்தியிலே நம்ம என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்னாக்கா, அவன் அப்படி பண்ணிட்டான், அந்த குடும்பத்துல அப்படி இருக்கிறாங்க, அவன் ஓடிட்டான், இந்த மாதிரி பேச்செல்லாம் பிள்ளைகள் முன்னாடி குடும்பத்துல பேசவே கூடாது. வார்த்தை சொல்லி கொண்டு இருக்கிறது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க என்று ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம விசாரிக்க, நம்மளுடைய குடும்பத்தை நல்ல நடத்தையில நடக்க கர்த்தர் நம்மளுடைய கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொருத்தர் குறிச்சு நம்ம அவளை குறிச்சு அவன் அந்த பாவத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறான், இவன் இந்த பாவத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறான் என்று நம்ம யாரை குறிச்சு நம்ம பேசவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. யார் எப்படி போனாலும் அவன் பாவத்துல போய் கொண்டு இருக்கிறானா அவனுக்காக நீ முழங்கால் போட்டு ஜெபி. அவன் அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா அந்த குடும்பத்துக்காக நீ முழங்கால் போட்டு ஜெபி. கர்த்தர் என்னோட ஜபத்தை கேட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றி வழி நடத்துவார். உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்து உன்னை குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தர் குறிச்சு நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண கர்த்தர் நம்மளுக்கு கையில அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. கரெக்டாக இந்த வார்த்தையை கவனியுங்க. யாரை குறிச்சும் நம்ம குறை சொல்ல வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. கர்த்தர் அந்த அதிகாரத்தையும் நம்மளுக்கு கையில கொடுக்கவில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.